குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 30-33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 30-33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஜூன் மாதம் 8ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு வைகாசி மாதம் 26ஆம் நாள். இன்று சனிக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 5:52 அதே போல் இன்று சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். 8/6/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 8/6/2024 இன்று சனிக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசினியர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமைக்கான மதிப்பு, திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு வேலை செய்கின்ற இடங்களில் கிடைக்கும். தயவுசெய்து இதை பயன்படுத்தி கொண்டீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு, அதே போல் பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். மனதில் ஒரு பொதுவிதமான ஒரு ஆர்வம், மகிழ்ச்சி, சந்தோஷம், நேர்மறையான எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க புதிதாக. அதே போல் உற்றார் உடன் பிறந்தவங்க உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டிலிருந்தோ வெளியூரிலிருந்தோ வருகின்ற தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். பெற்ற பிள்ளைகள் வழியே உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். இன்றைய நாள் ஒரு நல்ல நாள், சுறுசுறுப்பான நாள். அதே போல் நீண்ட நாளாக மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. சமுதாய பணியில் இருப்பவங்களுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். அதே போல் உத்தியோகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு படபடப்பு, பயம் நீங்கக்கூடிய வாய்ப்பு. இதில் நீங்கள் தியானம் செய்வது மூலம் சரிப்படுத்தி கொள்ளலாம். எதுலேயுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்பட்டீங்கன்னா வெற்றிகளை அடையலாம். அதே போல் உங்களோட பற்றி தனிப்பட்ட கருத்துக்களை அடுத்தவர்கள் தயவுசெய்து சொல்லாதீங்க. அலுவலகத்தில் அனைவரிடமே அனுசரித்து போவது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் லாபம் குறையாது, நட்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளியூர் செல்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. புதிய சொத்துக்கள் வாங்குவதை குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள், திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே கண்டிப்பாக நடக்கும். பிற மொழி பேசும் மக்களால் உங்களுக்கு ஆதாயம் உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. மேலதிகாரிகளிடம் அனுசரித்து போகணும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்களிடம் அனுசரித்து போனீங்கன்னா வெற்றிகளை காணலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. பொறுமையாக தான் இருக்கணும். போட்டிகள் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களிடத்தில் பணிவு கண்டிப்பாக தேவை. வியாபாரத்தில் முதலீடு செய்வது குறித்து கொஞ்சம் யோசனை செய்து அனுபவப்பட்டவர்களிடம் கேட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக இன்று நடக்கும். பெருமை நிறைந்த ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள், சுறுசுறுப்பு இதெல்லாமே பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. பயன்படுத்திக்கிங்க.
எதையுமே சமாளிக்கக்கூடிய சவாலான வேலைகளை இன்றைக்கி ஈஸியாக செய்து முடித்து விடுங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். யாருக்கும் தயவுசெய்து ஜாமீன் கையெழுத்து வாக்குறுதி போட்டுறாதீங்க. அரசு விஷயங்களில் ஏதாவது உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவி கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிதானமாக செயல்படுங்க. ஒரு முடிவு எடுக்கிறதுனா யோசித்து செய்யுங்க. ஒருத்தர் உதவி செய்கிறதுனா கூட இன்றைக்கி யோசித்து தான் நீங்கள் இன்றைக்கி செய்யணும். அதே போல் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களையும் தாய் தந்தை வழியுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு, பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். அதே போல் கணவன் மனைவிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள், ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடாக இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். அலுவலகத்தில் மேலதிகளோட ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் 1-2 லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாள். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியிடையே நெருக்கம், ஒற்றுமை, அந்யோன்யம் அதிகரிக்கும். வெளிநாடு வெளியூர் செல்ல முயற்சி செய்தவர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் வெளிநாடு வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவி உயர்வு, சம்பள உயர்வுலாம் கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவலும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்குண்டான வாய்ப்புகளும் முதலீடுகளும் இன்றைக்கி கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக சேரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் அமைதியாக இருந்து பாருங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நன்மை மிகுந்த நாளாகத்தான் இருக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக பிரச்சனைகள் ஏதாவது மனதில் போட்டுட்டு அடிச்சிட்டு இருந்ததுன்னா அதெல்லாமே இன்றைக்கி தீரும். ஒரு தெளிவு பிறக்கும். குழப்பங்கள் நீங்கி ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. பயன்படுத்திங்க. அரசு காரியங்களில் ஏதாவது முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றி அடையும். அதே போல் கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக அமையும். தீர்ப்பு எல்லாமே ஆதரவாக தான் இருக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. மனதிற்குள் ஒரு இனம் புரியாத கவலை நீண்ட நாளாக இருந்திருந்ததுன்னா அந்த கவலைகள் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நல்ல நாள் என்று சொல்லலாம். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய நட்புகள் உங்களுக்கு அறிமுகமாகும். இவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் பெருகக்கூடிய நாளாக இருக்கிறது. அதே போல் மிக கடினமான வேலைகளுமே இன்றைக்கி எளிதாக செய்து முடித்து விடுங்க. இதனால் உங்களுக்கு அலுவலகத்தில் பாராட்டுகள், மதிப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வியாபாரத்தில் விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பும் புதிய முதலீடுகள் போடுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. கூட்டாளிகள் உங்களுக்கு சொற்படி உங்களுக்கு அடங்கி நடப்பார்கள். வாழ்க்கை துணைவர் கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த நாள் ஒரு மாற்றம் காண வேண்டிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்குமே எதுலேயுமே தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் இதோடு தான் செயல்படுவீங்க. அதே சமயத்தில் தாழ்வு மனப்பான்மை போக்க முயற்சி செய்வீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் பாராட்டுக்கிற உத்தியோகத்தை நிமித்தமாக வெளிநாடு வெளியூர் போவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. எதிலுமே சுறுசுறுப்பாக இன்றைக்கி செயல்படுவீர்கள். உற்றார் ஒருவனுடைய வருகை உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை தரும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள், அதிர்ஷ்டகரமான லாபங்கள், தடைப்பட்ட வருமானங்கள் எல்லாமே கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையக்கூடிய நாளாக இருக்கிறது. நெருக்கடியான பிரச்சனைகள் அனைத்துமே இன்றைக்கி கண்டிப்பாக குறையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நேயர்களே, வியாபாரத்தில் அதிகமாக லாபம் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருக்கணும். யாருக்கும் எடுத்த கொடுத்தாலும் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க. ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. கடன் அதிகமாக வாங்கிடாதீங்க. இத்தனை பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறது. நீண்ட நாள் குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. அடுத்தவரோட பேசும்போது கொஞ்சம் யோசித்து பேசுவது மிகவும் நல்லது. வியாபாரத்தில் கொஞ்சம் பணிவு கனிவு தேவை. புதிய வாடிக்கையாளர்களை தக்க வைப்பதற்கு கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு நட்டம் ஏற்படாது. லாபத்தில் தான் உங்களுக்கு குறையும். அலுவலகத்தில் அனைவரிடமே அனுசரித்து போகணும். தாய் வழி சொந்தங்கள், தந்தை வழி சொந்தங்கள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதால் அமைதியாக இருப்பது மிக நல்லது. எதிலுமே சிந்தித்து செயல்படுங்க, அனுசரித்து போங்க. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிரிகள் யாராவது இருந்தால் உங்களை விட்டு விலகி செல்வார்கள். இல்லைன்னா உங்களை திரும்பி விரும்பி உங்களோட சேரக்கூடிய ஒரு நல்ல நாள். கணவன் மனைவிக்கிடையே அதிகப்படியான புரிதல்கள் ஏற்படும். ஒரு அந்யோன்யம், ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. புதியதாக வீடு வாங்குவது,
அதே போல் சொத்துக்கள் வாங்குவது, வண்டி வாகனங்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். வெளி வட்டாரத்தில் இருப்பவங்களுக்கு உங்களுக்கு செல்வாக்கு சொல்வாக்கெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. நீண்ட நாளாக மனதில் ஒரு குழப்பங்கள், சிந்தனைகள் தெளிவில்லாமல் இருந்தால் இன்றைக்கி ஒரு தெளிவு அடையக்கூடிய நாள். இன்றைக்கி நன்மை நிறைந்த நாள். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினைச்சா தயவுசெய்து செய்யுங்க. அதே போல் நாங்கள் சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக துல்லியமான முறையில் சிறப்பான முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவங்க தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு இனிய நாளாக, ஒரு மனமகிழ்ச்சி மிக்க நாளாக, ஒரு வெற்றி நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக்கு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் எல்லாமே சொல்லுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.